ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சூப்பராக டீக்கு மேட்சாக, அதாவது டீ சாப்பிடையில கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம். அதாங்க பருப்பு வடை. அதை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு நாம் இந்த மாதிரி வடை பருப்புனே கடையில் கேளுங்க. அதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப நம்ம சிரமப்படலாம் தேவையில்லை, டக்குன்னு செஞ்சிடலாம். பக்குவமே பார்த்திங்கன்னா கொரன்னு அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் கால்வாசி பருப்பு இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்மளுக்கு நல்லா சூப்பராக நம்ம அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இதாங்க, நீங்கள் இதை மட்டும் கரெக்டாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா வடை சூப்பராக வந்துடும். நீங்கள் அரைக்கவே இல்லைனாலும் வடை ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப நைஸாக அரைச்சாலும் அப்படியே மாவு மாதிரி இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிக்கிறங்க. இப்போ நாம் வெள்ளைப்பூடு துருவி வச்சுருக்கோம், அந்த துருவின வெள்ளை பூண்டை போட்டுக்கலாம். அது கூடவே காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய், அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா கொத்தமல்லி சேருங்க. அப்போ தான் இது டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். வெங்காயம் எப்போயுமே இந்த பருப்புடைக்கு வெங்காயம் நிறையாவே சேருங்க. இப்போ 100 கிராம் பருப்பு அப்படியே எடுத்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கிறங்க. ஏன்னா வெங்காயம் தான் இந்த வடையிலேயே ஸ்பெஷலு. அதனால் வெங்காயம் நிறையா சேர்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், அவ்வளோதாங்க. இதோட நம்மளுக்கு கொஞ்சம் பருப்புக்கு நம்ம பருப்பு வாய்வு அப்படிங்கிறதுக்காக நாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு வருதான்னு பாருங்கள். உருண்டை பிடிக்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் அதை தயவுசெய்து போட்டுறாதீங்க. போட்டிங்க அப்படின்னா அது பிரிஞ்சு ஒன்றும்லாம் அப்படியே நீங்கள் வர மாதிரியே இருக்காது, அப்படியே பிரிஞ்சு அப்படியே ஒன்றும்லாம் போயிடும். அதனால நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி உருண்டை வரலை அப்படின்னா கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கிறோங்க. இது ஒரு அருமையான டிப்ஸ். இப்போ நம்மளுக்கு அழகாக உருண்டை வந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இதை நீங்கள் இதுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் நான் சொல்கிறேன். எப்பயுமே நம்ம போடையில் எண்ணெய் நல்ல சூடில் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளில் மாற்றிடுங்க. இப்போ ஒரு 500ல் வைக்கிறீங்க அப்படின்னா, நான் கரண்ட் அடுப்பில் தான் செய்கிறேன். 500ல் வைக்கிறீங்கன்னா 300 கிட்ட குறைச்சிடுங்க. அடுப்பு குறைச்சிங்கன்னா தான் அந்த பருப்பு வேகும். இல்லைன்னா அது வேகாமல் பாதியோடையே அப்படியே இருந்துரும். அது சாப்பிட்றதுக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். அனைவருக்கும் நன்றி. ஓகே, பாய்.